ஸோ வணக்க மக்களை பேசுகிறது நான் கேட்குறது நீங்கள் மலையாளம் சினிமா என்ன மாதிரி வேலை பாடுறாடே. அவங்கெல்லாம் ஒவ்வொரு மூவிஸ்க்கும் தே ஆர் ப்ரூவிங் தே ஆர் த பேடஸ்ட் இன் மேக்கிங் அப்சல்யூட் சினிமா. ஓகே, அப்படி எடுத்து வச்சுருக்கான் இந்த படம். ஆக்சுவலாக நான் நைட்டு தான் பார்த்தேன். திடீர்னு புக் பண்ணி பார்த்துடலாமே, நைட்டில் உட்காந்து நைட் ஷோ பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் புக் பண்ணேன். ஒருத்து இந்த படத்தில் வர சில சீன்ஸ்லாம் ஒண்டர் உமனோட அச்சல் காப்பி தான். இன்ட்ரோ அனிமேஷன் சீன்லேயே ஜன்னலை உடைக்கிறாங்க. அப்போவே தெரிஞ்சுக்கிட்டு இது ஒண்டர் உமனோட காப்பி. அப்புறம் ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் இருக்கும் சிலது, அதுவும் ரிலேட்டட் டு ஒண்டர் உமன் மாதிரி தான் இருக்குது. கதையே லைட்டாக ஒண்டர் உமனோட காப்பி தான். ஒண்டர் உமன் இதில் ஆக்சுவலாக அந்த படத்தில் நிறைய ஃபெமினிசம் பேசியிருக்காங்க, பட் அது பெருசாகவே தெரியல. அது ஒரு முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். நம்மளுக்கு ஃபெமினிசம் அப்படிங்கிற மாதிரி சில சீன்ஸ்லாம் காட்டுறாங்க, பட் அது நம்மளுக்கு சலிப்பு தட்டலன்னு சொல்லலாமா. அது ரொம்ப போரெலாம் அடிக்கலை. இன்ட்ரோ சீன்ஸ்லாம் அவ்வளோ ஃபன்னாகவே இருந்துச்சு, ஃபன்னாகவே கொண்டு போயிருந்தாங்க. அது நம்மளை சீட் எட்ஜில் உட்கார வைக்குது. ஓ மை காட் அப்படின்னு தூக்கம் வர மாதிரி இருக்குது. பட் திடீர்னு ஒரு ஃபன் எலமெண்ட் வச்சு நாங்கள் எழுப்பி விட்டுறானுங்க. அண்ட் இந்த படத்தில் சவுண்ட் எஃபெக்ட்ஸை பாராட்டி ஆகணும். ஒவ்வொரு சாங்ஸும் நல்லாவே இருந்துச்சு. அதுவும் கிளியே சாங் பிளேஸ்மெண்ட்லாம் வேற லெவல். ஆனால் என்னன்னா, இந்த படத்தை செகண்ட் ஸ்க்ரீனில் போட்டிருந்தானுங்க, மெயின் ஸ்க்ரீனில் போடாமல். மெயின் ஸ்க்ரீனில் போடுறதுக்கான ஒர்த்தான படம் இது. இந்த படம் ஆக்சுவலாக ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம் தான். ஓகேவா, லோ பட்ஜெட் சூப்பர் ஹீரோ வேம்பயர் மூவி, அவ்வளோதான். ஆனால் லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் தரமான ஒரு கதையை கொண்டு வந்திருக்கானா, தரமான ஒரு பக்கா ஸ்க்ரீன் பிளே. முக்கியமாக இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே சொல்லியாகணும், தரமாக பண்ணியிருந்தானுங்க. ஓகேவா, இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு மெயின் ரோல் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த படத்தில் ஒரு பூனைக்கு கூட ஒரு மெயின் கேரக்டர் இருக்குது கைஸ். சொன்னால் நம்புவீங்களா? பட் இருக்குது. ஆனால் அந்த சைடு நம்ம தமிழ் சினிமா கிட்ட வந்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய க்ரூமேட்டு, அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸை வச்சுட்டு குப்பை படத்தை ஒருத்தர் எடுத்து வச்சுருக்கானே லோக்கி மாமா. நீங்கள் பேசாமல் பேங்க் வேலைக்கு போயிருங்க சிவாஜி. இப்போ கம்பேர் டு கூலி அண்ட் லோக்கா படத்தை கம்பேர் பண்ணும்போது, மோனிகா சாங்கை சம்மந்தமே இல்லாமல் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணானுங்களா. இங்கேயும் சேம் அதே ஃபீமேல் லீடை வச்சு ஒரு தரமான படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. புரியுதா கைஸ்? ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஆக்சுவலாக இந்த படத்துக்கு நான் ஒரு நோ ஹைப், எந்த ட்ரெய்லரும் பார்க்கல, எந்த ப்ரோமோ, எந்த சீன்ஸுமே நான் பார்க்கல. ஜஸ்ட்டு பிளாங்காக போனால் புதுசாக ஒரு படத்தை பார்க்குறேன். அவ்வளோ பெரிய பிக் ஸ்க்ரீனில் நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் போனது, அது ஒரு நல்லதாக போச்சு. இனிமேல் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணல கைஸ். எந்த ஒரு ட்ரெய்லரும் பார்க்காம டேரெக்டாக ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஓவர் ஹைப் பண்ணி தமிழ் சினிமா என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கானா அப்படிங்கிறது நான் சொல்லி தெரியணும்னு இல்லை. ஸோ இனிமேல் நான் எந்த ட்ரெய்லர்ஸும் பார்க்காம இனிமேல் எல்லா மூவிஸும் பார்க்கலான் இருக்கேன். பார்த்தீங்களா, ஒரு படம் என்னை சேஞ்ச் பண்ணுதா, அதுதான் வேணும். அதுதான் மலையாள சினிமா பண்ணுறாங்க. இதை சொன்னால் நம்மளை கடிக்க வரானுங்க கைஸ். படத்தை பற்றி பேசுவோம். படம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு வேம்பயர் ஸ்டோரி. இந்த ஹீரோயினுக்கு நிறைய பவர்ஸ்லாம் இருக்குது. மைண்டை மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி ஹீலிங் பவர்ஸ்லாம் இருக்குது. ரத்தத்தை குடித்தா அவங்களுக்கு ஹீல் ஆகிரும் போல். ஆனால் அதுவும் நெகட்டிவ் பிளட் தான் குடிப்பாங்க. சாண்டி மாஸ்டர் இந்த படத்தில் பயங்கரமாகவே ஒரு வில்லனஸ் நம்ம காட்டியிருக்காரு. ஆல்ரெடி நம்ம லியோலேயே பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் நீங்கள் முக்கியமாக கவனிக்கிறது என்னென்னா, வில்லனோட கேரக்டரை பக்காவாக எழுதியிருந்தானுங்க, சவுண்டாக எழுதியிருந்தானுங்க. ஓகேவா, அது ஒரு படத்தில் நீங்கள் ஒரு வில்லனை கரெக்டாக எழுதிட்டீங்கனாலே அந்த படம் ஹிட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் சாண்டியோட பெர்ஃபார்மன்ஸ், வில்லன் பெர்ஃபார்மன்ஸ் மிரட்டிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு மேல் சாவனிஸ்ட் மாதிரி தான் அவரோட கேரக்டர் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் ஒரு ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே சார்மிங்காக இருக்காங்க. ஒரு ஃபேஸ் கார்டு அப்படி இருக்குது. அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்மளுக்கு அவங்க க்யூட்டாகவே இருக்காங்க ரெண்டு பேருமே. அண்ட் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் அப்படியே ஒண்டர் உமன் காப்பி தான் சொன்ன மாதிரி. பட் ஒரு சீன் இருக்கும், இந்த ப்ரெசென்ட்டில் நடக்கிற சீனுக்கும் ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கிற சீனுக்கும் ஒரு இன்டர் கனெக்ட் பிட்வீன் கட்ஸ்லாம் நடந்திருக்கும். எடிட்ரு தரமான வேலை செஞ்சுருக்கேன் எடிட்ரு. அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு கைஸ். அப்புறம் இந்த டிரான்சிஷன்லாம் இருக்கும். டிரான்சிஷன் ஒரு பெப்பரை தள்ளி விடுவார், அப்படியே அது மூவ் ஆகி வானத்தில் இருக்கிற ஸ்டார்ஸ் மாதிரி ஒரு டிரான்சிஷன், ஸ்மூத் டிரான்சிஷன் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் எடிட்டர் தரமாகவே பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சீனுக்கும் செதுக்கி வச்சுருக்கேன். ஐயோ எடிட்டரு. இந்த படம் லைட்டாக நீங்கள் மிட்டுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு அபோவ் மிட்டுன்னு சொல்லலாம். நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா பொட்டன்ஷியல் இருக்குது இந்த ஸ்டோரிக்கு. நிறைய ஆடியன்ஸ் இந்த படத்தை போய் பார்க்கல. நான் போன தேட்டர்லேயே நிறைய பேர் வரல. எல்லாருமே கூலிக்கு தான் போயிட்டு இருந்தாங்க அந்த ராத்திரிலையும். அவ்வளோ பேர் டே நல்ல படத்தெல்லாம் போய் நோக்க மாட்டானுங்க, ஒரு குப்பை படத்தை தான் போய் நோக்குவானுங்க காசு கொடுத்து. இந்த மாதிரி படத்துக்கெலாம் சப்போர்ட்டும் பண்ண மாட்டானுங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸ் அப்படி பழகிருச்சு. இப்போ இந்த மாதிரி குப்பை படத்தெல்லாம் பார்த்து பழக்கிட்டாங்கன்னு சொல்லலாமா. தமிழ் ஆடியன்ஸ் மேலே குத்துன்னு சொல்ல முடியாது. யாருக்கு தெரியும், நேற்று தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு தமிழில். கொஞ்சமாக தான் இங்கே ஆடியன்ஸ்லாம் வருவாங்க.
லோக்கா, இந்த படத்துக்கு ஏன் லோக்கா அப்படிங்கிற டைட்டில் வச்சாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஆக்சுவலாக இந்த படம் ஃபுல்லாகவே நீலி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வச்சு தான் போயிட்டுருக்கு. இந்த படம் ஆக்சுவலாக ஒரு யூனிவர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ண போகிறாங்களாம். அந்த யூனிவர்ஸோட ஃபஸ்ட்டு பார்ட்டாக தான் இந்த சந்திரா அப்படிங்கிற ஒரு பார்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய சூப்பர் ஹீரோஸ் இந்த யூனிவர்ஸில் வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸை வச்சு நல்லா போனால் சரி தான். எனக்கு நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணவே இல்லை அந்த படத்தில். நல்லா அப்படி கொஸ்டின் மார்க் தான் கம்மா போட்டு அடுத்த பாட்டில் கண்டினியூ பண்ணுவானுங்க போல். இந்த படம் ஆக்சுவலாக ஒரு ஃபீமேல் லீடுக்கு எழுதப்பட்ட அப்படி ஒரு கதை மாதிரி இல்லை இவங்களுக்கு. ஏதோ ஒரு மேல் கேரக்டர் வச்சு தான் ஸ்டோரி எழுதியிருப்பாங்க போல். திடீர்னு சந்திராவை ஒரு ஃபீமேல் லீடை கொண்டு வந்துட்டாங்க. எண்ட் ஆஃப் தி டே வேறு ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஆக்டர்ஸை கொண்டு வரீங்க அப்படின்னா அவங்கள சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பாவாக யூஸ் பண்ணாமல் அவங்களுக்குன்னு ஒரு தனி கேரக்டர் ரைட்டிங் கொண்டு வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணிங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு தோணுது. பேன் இண்டியாங்கிறானுங்க. எவனும் வந்து அவனு படத்துக்காக ஒர்க் பண்ணல, இல்லை காசுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கானுங்க மேக்ஸிமம். ஆனால் மலையாளம் சினிமா அப்படி இல்லை, ரெண்டுக்குமே ஒர்க் பண்ணுறாங்கன்னு வைக்கலாமா. அவங்கெல்லாம் பட்ஜெட் வச்சு அவங்க கவலையே படுறதில்ல. ஒரு கம்மி பட்ஜெட்டாக இருந்தாலும் நாங்கள் ஒரு அப்துல் சினிமா எடுக்கிறோம்டா அப்படிங்கிற மாதிரி சூப்பராக எடுத்து வச்சுருந்தானுங்க இந்த லோக்கா படத்தில். ஏ மஸ்ட் வாட்ச் தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி அப்படின்னு தான் சொல்லலாம் நாம. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு ஒரு மல்டி ஸ்டார் மூவி ஒருத்தங்க ஒரு படத்தில் இருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து கணக்கு இல்லை. அந்த படத்தில் நல்ல கதை இருந்தாலே அந்த படம் ஹிட் ஆக்கிடுவாங்க ஆடியன்ஸ் அப்படிங்கிறது இந்த மூவியில் எனக்கு தெரிய வந்தது. பட் இந்த படம் ஹிட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி படத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த படத்தில் சில கேமியோஸ்லாம் இருக்குது, நீங்கள் எதிர்பாராத கேமியோஸ்லாம் இருக்குது. பட் ஓகே அப்படின்னு தான் இருக்கும். பட் அந்த கேமியோஸ் பற்றிலாம் யூடியூப்பில் பேசக்கூடாது போல். துல்கர் சல்மான் ஐயா வந்து காப்பிரைட் அடிக்கிறாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுமா, இந்த ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதனால் நீங்கள் தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் என்னென்ன சொல்ல வரேன்ட்டு. இந்த படத்தில் ஆக்சுவலாக ஒரு போஸ்ட் கிரெடிட் இருக்குது, 2வது போஸ்ட் கிரெடிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் நான் அது போடவே இல்லை. நான் போன தேட்டரில் கட் பண்ணிட்டாங்க. படம் முடிஞ்ச உடனே ஒரு போஸ்ட் கிரெடிட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு முக்கியமான ஸ்டார் தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வேணாம், அதை சொல்ல வேணாம், நீங்களே தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் 4.5 அவுட் ஆஃப் 5. மஸ்ட் வாட்ச் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி. கண்டிப்பாக ரேட்டட் படம். சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் பிளட்டு தெரிக்குது, அது சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காட்ட வேணாம். பட் ரொம்ப ஓவர் வயலன்ஸ் கிடையாது, பட் சின்ன குழந்தைங்களுக்கு காட்ட வேணான்னு தோணுது சில சீன்ஸ்லாம். ஆனால் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர்னு சொல்லலாம். இந்த படம் நல்லா தான் இருக்குது. பட் ரொம்ப ஓவர் வருஷத்தோட பிளாக் பஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஒரு நல்லாவே இருக்க படம். இந்த கூலி மற்ற இப்போ வந்து தமிழ் சினிமாஸை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. லோக்கா சாப்டர் 1 சந்திரா சூப்பர் படம். மிட்டாலாம் இல்லை, அபோவ் மிட்டுன்னே சொல்லலாம். சூப்பர் படம். ஸோ அதனால் கண்டிப்பாக தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த காணொலி இப்பொழுதே முடிகிறது. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை தப்பாக சொல்லியிருந்தேன்னா இங்கே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். ஹேஷ்டாக் பேபி.